வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். ட்ரேடிங் ஜேர்னி எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு ப்ரோ? எப்படி ட்ரேடிங் ஆரம்பிச்சீங்க? எங்க போய் பாத்தீங்க? என்ன பண்ணீங்க? ஏன் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆர்வம் வந்துச்சு? அதுல இருந்து வாங்க. ஓகே ப்ரோ, நான் இங்கே வந்து என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ராயன் அகாடமிலேருந்து ட்ரூத்தான ஒரு லைஃப் ஷேரிங் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஆஃப்டர் லாங் பாத்தில் ப்ரோ இன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு கோச்சு, ஒரு மென்டர்ஷிப் செய்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்டி. ஆனால் நம்மக்கிட்ட வர்றப்ப நான் ப்ராப்பர் நாலேஜ் ஓட நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 2019 ஒரு கோச்சை ஃபாலோ பண்ணேன் ப்ரோ. ஏன்னா அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்ன சிக்னல் குரூப் டிக்டாக்ல வந்து ஃபாலோ பண்ணேன். எல்லாமே எம்சி தான், டெப்போஸ் ரத்தோஸ் எம்சி தரோஸ். ஓகே, ஸோ எம்சி டெப்போ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ டிசைடட் டு சூஸ் மென்டோ. ஸோ ஒருத்தவங்களை வந்து போய் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அவங்க ஜெனுவினான்னு போயிட்டு தேடின உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஆள் எக்ஸிஸ்டாக இருக்காங்களான்னு அப்புறம் தேடி, அப்புறம் எல்லாம் உண்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ப்ரைவேட் பப்ளிக் டெலிகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. ஸோ ஒரு 1 இயராக வந்து அவங்களோட ப்ராஃபிட், அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அதாவது கிளையன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். எல்லாத்தையும் படித்தேன் ஒன்று விடாமல். வேலை முடிச்சுட்டு வந்து விடிகாலில் வரைக்கும் ஃபீட்பேக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஃபீட்பேக் வந்தாலே ஒரு 20-30 ஃபீட்பேக்ஸ் வரும். அவ்வளோ ஃபீட்பேக். ஸோ எல்லாம் படித்து முடிச்சுட்டு டிசைடட் டு ஜாயின் ஹிம் ப்ரோ. ஏன்னா அவங்களோட ஃபீயே நெலி 10K வரும். ஸோ அதுக்கு வேறு காசு தேடணும்ல. ஸோ அந்த 1 இயரில் எல்லாமே எடுத்துக்கிட்டேன், எல்லா டைமும் எடுத்துக்கிட்டேன். அவங்கள பற்றியும் இது சர்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் காசும் சேவ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே அந்த 1 இயர் எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணேன் ப்ரோ. 10K கட்டிக்கிட்டு ஜாயின் பண்ணேன். 2021 வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸுக்கு போனேன். அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மொதல் கிளாஸு ஃபாரெக்ஸ் குரு வேறு வந்து இறங்குனதும் மாசான என்ட்ரி. ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் நர்வஸாக போயிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு 2வது கிளாஸ் வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரோ. 8 மாதத்துக்கு அப்புறம்? ஏன்னா ஸ்லாட் இல்லை, எல்லாமே ஃபுல்லாக புக்கிங்கில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் போடுவேன். மொதல் கிளாஸுக்கு போயிட்டு வந்து ஒரு 3 கேள்விக்கு பதில் கிடச்சிச்சு ப்ரோ. 4வது கேள்விக்கெலாம் 6 மாதம் எடுத்துச்சு ப்ரோ. அதாவது 8வது மாதம் கிளாஸில் 1 மாதத்துக்கு முன்னே எனக்கு ரிப்ளை வந்துச்சு. ஒரு கேள்விக்கு வந்து ரிப்ளையே இருக்காது, கோசம். ஸோ வந்து ஒன்றுமே இல்லை. அவங்களோட சிக்னல் குரூப்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் பர்ச்சேஸ் பண்ணோம் ப்ரோ. நேர்லி 1K. ஸோ எல்லாமே ப்ரீமியம் ப்ரோ. ஏன்னா அவங்களே ஒரு ப்ரீமியம் தான். ஏன்னா மொதல் கிளாஸுக்கு போனப்போ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றே தான், ஒரே ஒரு செட்டப் தான். ஸோ அதையும் பார்த்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். எதுவுமே இல்லை ப்ரோ, எனக்கே தெரில அந்த சிக்னல் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ போக போக என்ன ஆச்சுனாக்கா, டெப்போ பண்ணுவேன். 1000 USD டெப்போ பண்ணேன் எம்சி. அதாவது நான் ஃபுல் மார்ஜின்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஓகே. ஒரு நாளைக்கு அந்த சிக்னல் குரூப்பில் 10 சிக்னல் 8 சிக்னல் வரும். நான் அதில் வந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 5லேருந்து 10 ப்ரோ, 5லேருந்து 10. ஸோ ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு வாரத்தில் ஒரு நாள் நல்லா இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் நல்லா இருக்கும். அதாவது என்னோட குரு கிட்ட போயிட்டு நான் கேட்டேன். ஏன்னா அவங்கள வந்து நான் எல்லாமா நினச்சேன். அது அவங்ககிட்டே நான் சொன்னேன். இந்த சிக்னல் எப்படி வந்து வேலை செஞ்சிச்சுன்னு கேட்டேன். என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த சிக்னல் எடுத்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஃபண்டமெண்டல் வந்து பாய்ச்சி எடுத்தேன் அப்படின்னு. ஸோ நான் போனதே ஒரு கிளாஸு, எனக்கு ஃபண்டமெண்டல்னால் என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஃபண்டமெண்டலில் நான் எங்கே போய் படிக்கணும், என்ன பண்ணணும், எனக்கு கைட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன் ப்ரோ. அது நீ சொந்தமாக தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது வந்து எனக்குள்ளே வந்து அது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி. ஸோ எனக்கு மனசில் வந்து ஒரு வெறி வந்துருச்சு. இவங்களை ஃபாலோ பண்ணாக்கா நான் இப்படியே தான் இருக்குவேணும் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. கேப் ஆகுது. ஸோ ரொம்ப கேப் ஆகி எனக்கு ஒரு மாற்றமும் தெரியல. ஐ டிடன்ட் சேஞ்ச் எனிதிங். என்ன தான் அவங்க பவர்னு அவங்க காட்டினாலும் நான் என்கிட்டேருந்து அது ஒன்றுமே நான்
கெயின் பண்ண முடியல. ஒன்றுமே பார்க்க முடியல, கோசம் தான் நான். ஸோ நான் எடுப்பேன், அவங்களோட செட்டப் ஒரு நாள் வேலை செய்யும், மற்ற 21 நாளும் வந்து அது வேலை செய்யாது. அந்த ஃபண்டமெண்டலில் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னே நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரிப்ளை கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சொந்தமாக போய் செஞ்சுக்கோ, அதுக்காக நான் காசு கட்டினேன். ஸோ அவங்க வந்து ஃபண்டமெண்டல்னா வந்து நியூஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு, உனக்கு டீட்டெயில் வேணும்னாக்கா நீ என்னோட குரூப்பில் சரி, ஐ வில் கோச் யூ ஃபுல்லி அப்படின்னாங்க. திருப்பி முதலேருந்து நான் ஆரம்பிக்கணுமா அந்த மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கு ஜெனுவினாக படலை. ஏன்னா இது ஒரு சிம்பிள் திங், இதை கூட ஒருத்தவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறப்ப நீங்கள் FIBயில் வந்தீங்க, கண்ணுமனுக்கு வந்தீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே நான் உங்களை இதுக்கு முன்னே டிக்டாக்ல பார்த்ததில்ல. ஸோ நான் அந்த அன்னைக்கு நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து கிட்ட ஒரு கேட்டு பார்க்கலாம், லாஸ்ட் ட்ரையாக இருக்கும், இல்லைன்னா கீவ் அப் பண்ணிடலாம். ஏன்னா கொடுக்குற செட்டப்பு வேலை செய்யலை, கொடுக்குற சிக்னலு வேலை செய்யலை. ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயத்துலனால எல்லாமே ஃபீட்பேக் அனுப்புவாங்க. ஏன்னா ஃபீட்பேக் அனுப்பலைன்னா குரூப் விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ ஆமாம், இப்போ வந்து ஏன்னா காசு கட்டியிருக்காங்களே, காசு கட்டி ஃபீட்பேக் அனுப்பலன்னா வந்து ஃபீட்பேக். ஆமாம், ஸோ ஃபீட்பேக் கொடுக்கலன்னா குரூப் விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே, ஏன்னா நான் அந்த குரூப்பில் இருக்கேனே, பப்ளிக் வர்றப்ப எல்லாமே ப்ராஃபிட் தான் வரும், சிக்னலில் இருக்கிறப்ப லாஸ் வரும். இதுதான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ப்ரோ. ஸோ உங்ககிட்ட அந்த ஃபண்டமெண்டல் ஒரு விஷயத்துலனால தான் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட வந்து நான் பேச வந்தேன். நான் என்ன பண்ணேன், உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணேன். ஃபண்டமெண்டல் விஷயத்துலனால தான் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட வந்து அதை கேட்டோன்னே நீங்கள் ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இதுதான் ப்ரோ.